என்னங்க விடிய காலைல 7 மணிக்கு ஐஸ்கிரீம் வண்டியா? சரி என்னன்னு தான் பார்ப்போம். ஐஸ்கிரீம் குச் ஐஸ் கோன் ஐஸ் 5 10 20 வாங்க தம்பி, சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு உங்க மண்டையில இருக்கிற ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு வேணும். என்னையே கலாய்க்கிற நீ? உங்களுக்கு தானே வேணும். ஐயோ என்னங்க இவன் ஐஸ்கிரீம் காரன் இல்ல. டேய் உன்னை நான் வந்து பாத்துக்கிறேன்டா இருடா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் மேன் தான் மக்களை ப்ளே பண்றோம். சரி அப்படியே கேமுக்குள்ள போயிடலாங்க. கேமுக்குள்ளேயும் வந்தாச்சுங்க. என்னங்க வெளில சவுண்டு கேக்குது? என்னங்க விடிய காலைல 7 மணிக்கு ஐஸ்கிரீம் வண்டியா? சரி என்னன்னு தான் பார்ப்போம். ஐஸ்கிரீம் குச் ஐஸ் கோன் ஐஸ் 5 10 20 வாங்க தம்பி, சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்? எனக்கு உங்க மண்டையில இருக்கிற ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு வேணும். என்னையே கலாய்க்கிற நீ? உங்களுக்கு தானே வேணும். ஐயோ என்னங்க இவன் ஐஸ்கிரீம் காரன் இல்ல. டேய் இருடா உன்னை வந்து பாத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யலாம்? அங்கேதான் கயிறு வச்சேன், அதை நம்ம எடுத்து கீழே இறங்குவோம். அப்புறம் அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. என்ன கயிறு இல்லை? சரி இதில் இருக்கும். இதில் கீழே ட்ராவலியா மேலேயா? இதோ இருக்குது. இதை நம்ம எடுத்து அதில் போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம உண்டி உலை எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஏரியாக்கே வந்து கிட்னாப் பண்ணுவான். இவனை சும்மாவே விடக்கூடாதுங்க. இருங்க வரேன். இதோ வந்தாச்சு. அப்படியே நேராக போய் முதல்ல அவன் மண்டையிலே போடணும். போடு, மண்டையிலே போட்டாச்சுங்க. இப்போ மேப் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாங்க. இதோ இருக்குங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோங்க. சரி இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வேனில் வச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகலான்னா ஸ்டாலுக்கு போகலாங்க. ஏன்னா ஸ்டாலில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க, பெட்ரோல் கேன். நம்ம பெட்ரோல் கேனை எடுத்துட்டோம்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம காஃபி ஷாப்புக்கு போயிடலாங்க. சரிங்க, இப்போ நம்ம நைஸாக போய் கேன் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. சரி அதே மாதிரி சத்தமே போடாமல் அமைதியாக அப்படியே வேனில் ஏறிடலாங்க. அவ்வளோதாங்க. சரி அப்படியே கேனை போட்டு அடுத்து காஃபி ஷாப்புக்கு போகலாங்க. கிளம்பியாச்சுங்க. சரிங்க, காஃபி ஷாப்புக்கும் வந்தாச்சுங்க. இப்போ நேராக போய் நம்ம குப்பை பொறுக்கலாங்க. குப்பைன்னா பின்கோடை தேடணுங்க அந்த குப்பை தொட்டியில். சரி அப்படியே ஜன்னலை ஏறி வச்சு உள்ளே போயிடலாங்க. சரி உள்ளே வந்தாச்சு. சரி நம்ம முதல்ல இந்த குப்பை தொட்டியில் தேடிடலாங்க. இதில் வேற இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. இருங்க பார்ப்போம். லோடாகி முடிய போகுது. அவ்வளோதாங்க, கிடச்சிருச்சுங்க. ஏங்க இவன் வேற பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம எங்கேயாவது ஓடணுங்க. அப்படியே இந்த இது பார்த்துருவோங்க. இமிலின்றவங்க ஐடி கார்டு வேணுங்க. இவங்கிட்டேருந்து இப்போ எப்படியாவது நம்ம தப்பிக்கணுங்க. அப்படியே பின்கோடை போடுறதுக்கு இந்த டோரை திறந்து வச்சுப்போங்க. அப்புறம் சத்தம் கேட்டதுன்னா வந்துடுவாங்க. அப்படியே நேராக போய் ஜன்னல் தவிடுவாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. ஏறு இறங்கு. அவ்வளோதான். இவன் வேற இப்போ இந்த சைடு வருவானே. சரி அவன் வர்றதுக்குள்ளே நம்ம இன்னாண்ட சைடு போய் பின்கோடை போட்டு அந்த காயினை எடுத்துருவோம். நல்லா பார்த்துப்போம். அவன் இந்த சைடு தான் வரான். நம்ம வேகமாக போய் காயினை எடுத்துருவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. பின்கோடை போட்டுருவோம். அப்படியே காயினை எடுத்துகிட்டு அப்படியே நைஸாக போயிடுவோம். சரி அவ்வளோதான். இவன் வேறு வந்துக்கிட்டே இருக்கான். நம்ம அப்படியே வந்த வழியிலே திரும்ப ஏறி குதிச்சிருவோம். சரி இப்போ நம்ம வேனுக்கு போகணும். இவன் அவ்வளோதான் உள்ளே போயிட்டான். அப்படியே நம்ம பொறுமையாக சத்தம் போடாமல் போயிடும். அவ்வளோதான். நேராக நம்ம இதை போய் முதல்ல வேனில் போட்டு இப்போ இன்னொரு வேலை நமக்கு இருக்குது. ஆயில் எடுக்கணும். அது அதிகமாக கிச்சன் சைடில் தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆனால் இப்போ அவன் வெளில வந்துக்கிட்டோம். அப்போ போகலாம். சரி இப்போ அவன் வெளில போயிட்டான். அப்போ நம்ம வேகமாக உள்ளே போய் ஆயிலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். திரும்பி வர்ற வரைக்கும் அவன் வராமல் இருக்கணும். இதோ தாங்க இருக்கு ஆயில். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெளில போகணும். இது வரைக்கும் அவன் வரல. எங்கே இருக்கான்னு தெரியல. அதோ போயிட்டு தாங்க இருக்கான். நம்ம அப்படியே இப்படி போயிடலாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. அப்படியே நம்ம வேனுக்கு போயிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆயிலை கீழே வச்சுட்டு இந்த காயினை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம பிளே கிரவுண்டுக்கு போயிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிளே கிரவுண்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. இப்போ முதல்ல நம்ம அந்த காயினை வச்சு நம்ம கன்று வாங்கணுங்க. கன்று நமக்கு ரொம்ப மெயினுங்க. சரி இதை வந்தாச்சுங்க. அப்படியே காயினை போட்டு பட்டன் அமைக்க விடலாங்க. பட்டனையும் அமைக்கியாச்சுங்க. சரிங்க, அப்படியே இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் வேனில் பத்திரமா போட்டு அப்படியே நம்ம பெட்ரோல் கேனையும் ஆயிலையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டனலுக்கும் வந்தாச்சுங்க. இப்போ ஆயிலை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு கேன் எடுத்துகிட்டு உள்ளே போய் பெட்ரோலை ஃபுல் பண்ணிடலாங்க. அது வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் மண்டையம் வராமல் இருந்தால் நமக்கு போதுங்க. சரி இப்போ நம்ம ஃபியூவலை ஃபுல் பண்ணிக்கலாங்க. ஃபுல் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, முடிய போதுங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்த வழியிலே போயிடலாங்க. நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போகணுங்க. நம்ம சவுண்டு வேற போட்டோங்க. அவன் குனிஞ்சு வந்துட்டானோ அவ்வளோதான். சரி வந்தால் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அப்படியே போய்கிட்டே இருப்போம். இதுலேயும் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. நம்ம கிரெயின் ஆப்ரேட் பண்ணோம். கேனை நம்ம வேனில் போட்டு அப்படியே நம்ம கிரெயின் ஆப்ரேட் பண்ண வந்தாச்சுங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டனை கண்டுபிடிக்கணுங்க. வாங்க பார்க்கலாம். சரி இப்போ நம்ம கிரெயின்குள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு
போட்டு அப்படியே பட்டன் அமைக்கிட்டு இப்போ லிவரை இழுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லிவர் இழுத்தாச்சுங்க, பட்டன் அமைக்கி பார்க்கலாங்க, இது ஒர்க் ஆகலைங்க. அடுத்து 2வது லிவர் இழுத்து பார்க்கலாங்க, இதுவும் ஒர்க் ஆகலைங்க. சரி 3வது லிவர் இருக்கு, இதையும் இழுத்து பார்க்கலாங்க, ஏங்க ஒர்க் ஆயிடுச்சுங்க. சரி இப்போ நம்ம ஐஸ் குச்சி வர்றதுக்குள்ள நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடலாங்க. ஏங்க இது வேற நம்ம சிக் பண்ணி போனாதாங்க போக முடியும். சரி இப்போ நம்ம வேகமா போயிடுவோம். அது வரைக்கும் ஐஸ் குச்சி மண்டையன் வராம இருந்தா சரிதான். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த கீயை கொண்டு வருவோம். இந்த இடத்துல கீ ஒன்று அந்த போட்ல இருந்தா இருக்கும், இல்லைன்னா இங்கே உட்காடுறோமே இந்த இடத்துல இருந்தா இருக்கும், அப்படி இல்லைன்னா அது இதில் தான் இருக்கும். சரி வாங்க தேடுவோம். ஏங்க நமக்கு கீ நமக்கு ஈஸியாகவே கிடைச்சிச்சுங்க, பரவாயில்லங்க, அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஃபைனலி நம்ம பிளேயர்ஸில் இருக்கிற எல்லா பொருளையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. சரி இந்த கீயை அப்படியே எடுத்துகிட்டு போய் வேனில் போட்டுருவோம். ஐஸ் குச்சி மண்டை எங்கே இருந்தாவது பாத்திர போகிறோம், பார்த்துக்கிட்டே போவோம். அவ்வளோதான், நம்ம வேன்கிட்டேயும் வந்தாச்சு. இப்போ கீ அப்படியே எடுத்துகிட்டு உள்ளார போட்டு அப்படியே கையில் கன்னை எடுத்து அப்படியே நம்ம பார்க்கிங் ஷெட்டுக்கு கிளம்பிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பார்க்கிங் ஷெட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. அப்படியே கன்னோட கீழே இறங்கி நம்ம நேராக போய் நம்ம ஷெட்டை ஓப்பன் பண்ணிடுவோங்க. இந்த ஐஸ் குச்சி மண்டையன் வேற எங்கே இருக்கான்னு தெரியலங்க, நம்ம வேகமாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோங்க, ஷூட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஷூட் பண்ண போகிறோங்க. பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதாங்க. சரிங்க இப்போ கன்னை போட்டு காருக்கு பெட்ரோலை ஃபுல் பண்ணிடலாங்க. சரி பெட்ரோலை நம்ம ஃபுல் பண்ணியாச்சுங்க. இப்போ ஐஸ்கிரீம் மண்டையன் இருக்கானான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக கிளம்பிடுவோங்க. இப்போ நம்ம ஒரு ஷீட்டை உடைக்கணுங்க. எனக்கு கார் வேற சரியாக ஓட்ட தெரியாதுங்க, எப்படி ஓட்ட போகிறோன்னு வேற தெரிலங்க. எங்க இது வேற மோதிரும் போல இருக்குங்க. அவ்வளோதாங்க, என்னங்க இது வேற ரொம்ப டைம் ஆகும் போல இருக்குங்க. ஏங்க இங்கே பாருங்க, மாற்றி இடிச்சிட்டேன். அப்படியே பின்னாடி வந்து ஒரே மோது. அவ்வளோதாங்க, ஷீட்டெல்லாம் பிச்சிக்கிச்சுங்க. ஷீட்டை உடச்சாச்சுங்க. அப்படியே நம்ம வந்த வழியிலே திரும்பி போயிடுவோங்க. இதுவரை எப்படி திரும்ப போகிறோன்னோ தெரிலங்க. இங்கே பாருங்க, வீலு ரொம்ப ஸ்கிட் ஆகுதுங்க. அவ்வளோதான், ஒரு வளைவு தான், அவ்வளோதான். ஐஸ் குச்சி மண்டையை வராங்க. இப்போ நம்ம திரும்பவும் போகணுங்க. இவன் நம்மளை பார்த்துட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படியே வந்த வழியிலே திருப்பிட்டு ஓடிடுவோங்க. அந்த காரை வேற திருப்ப முடியலங்க. இப்போ எப்படிங்க போகிறது? அவன் வேற கிட்டக்க வந்துட்டாங்க. காரில் போகிறது வேஸ்ட்டுங்க, நம்ம இறங்கியே ஓடிடுவோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கிட்டக்க வந்துட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தடவிட்டு இருந்தோம்னா அவ்வளோதாங்க, நம்ம இங்கே இருக்கிற டோரை ஏதாவது ஓப்பன் பண்ணி கீழே போயிடுவோங்க. இங்கே வேற டோர் எங்கே இருக்குன்னு தெரியலங்க. டோர் இருக்குங்க, டோரு ஓப்பன்லேயே இருக்குங்க. இந்த வழியில் அப்படியே நம்ம போயிட்டு கீழே போயிடலாங்க, ஸ்டெப்ஸ் வழியால். வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. இவ்வளோ தூரம் நம்ம மேலே வந்தோம், ஆஃபீஸ் கீயோடு வந்திருக்கலாம். சரி இப்போ போய் நம்ம ஆஃபீஸ் கீயை எடுத்துகிட்டு வருவோம். டோரை ஓப்பன் பண்ணால் போதுங்க, நம்ம வேன்கிட்டையும் வந்தாச்சுங்க. இங்கே டோருக்குங்க ஆஃபீஸ் கீ. இந்த கீயை எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடலாங்க. ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க, அப்படியே நம்ம ஏறிடலாங்க. மேலே அந்த ஐஸ் குச்சி மண்டை இல்லாமல் இருந்தால் சரிதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ கீயை போட்டு உள்ளே போயிடலாங்க. இங்கே எம்ப்ளாயோட ஐடி எடுக்கணுங்க. அங்கே நம்ம என்ன பேர் பார்த்தோம்? ஆமாங்க, இமிலின்றவங்க ஐடியை தாங்க எடுக்கணும். ஐடி இங்கே இல்லை, இதில் இருக்குமா? இல்லை, நம்ம இன்னாண்ட சைடு பார்க்குவோம். இதில் தாங்க எப்போதுமே இருக்கும். இன்னாங்க இல்லை, அது எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? இன்னொரு டைம் நல்லா பார்ப்போம். இந்த கார்டுக்கு சென்டரில் தாங்க இருக்கும். எங்கே இருக்கு பாருங்க. சரி அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வேனுக்கு போயிடலாங்க. சரி இப்போ நம்ம காஃபி ஷாப்புக்கு போகணுங்க. சரி இப்போ நம்ம அப்படியே காஃபி ஷாப்புக்கு போயிட்டு திரும்ப நம்ம குப்பை பொறுக்க போகிறதெல்லாம் இல்லை, கையில் வச்சுருக்கிற கார்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரி இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ கார்டை ஸ்கேன் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம கார்டை ஸ்கேன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம உள்ளார போய் ஒரு கீ எடுக்கணுங்க. அப்படியே இந்த டனலுக்குள்ளே இறங்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கீ இந்த ஹேங்கரில் தாங்க மாட்டியிருப்பாங்க. அப்படியே நம்ம அந்த கீ எடுத்துக்கிட்டு இந்த சீக்ரெட் வழியால் நம்ம வேன் கிட்ட போயிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நேராக நம்ம வேனுக்குள்ளே போய் பார்க்கிங் ஷெட்டுக்கு கிளம்பணுங்க. ஐஸ் குச்சி மண்டையை நம்மளை பார்க்கலங்க, நம்ம வேகமாக கிளம்பிடலாங்க. காஃபி ஷாப்பில் உள்ளதையும் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கிங் ஷெட்டுக்கு உள்ளே போயிடலாங்க. நேராக போய் நம்ம ஷட்டரை ஓப்பன் பண்ணிடுவோங்க. கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதாங்க. அப்படியே வேகமா பில்லர் எடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க. சரி இப்போ அதுக்கு முன்னாடி ஐஸ் குச்சி மண்டையை எங்க இருக்கான்னு தெரியலங்க, அவனை போட்டு போலாங்க. கன்னை நம்ம முதல்ல தேடி எடுப்போங்க. ஆமாங்க, டோர் கிட்ட தாங்க கன் இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் மண்டையன் வேற எங்க போனான்னு தெரியலையே. சரி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நிக்கிறான் பாருங்க. சரி இவனை இந்த சைடு கூட்டு அப்படியே ஷூட் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஷூட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பில்லரை எடுத்துக்கிட்டு நேராக நம்ம காரில் போயிடலாங்க. அப்போ தானேங்க சீக்கிரமாக போக முடியும். சரி அப்படியே வேகமாக காரில் ஏறிக்கிட்டு இவனை அப்படியே ஒரு இடிச்சு தள்ளிட்டு இப்போ நம்ம நேராக போக வேண்டியதாங்க. கார் வேற எனக்கு ஓட்ட தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். சரி பார்த்துக்கலாம், நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம காரை விட்டு நேராக நம்ம உள்ளார போய் ஷட்டரை ஓப்பன் பண்ணிடலாங்க.
சரிங்க, அப்படியே ஷட்டரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. அந்த வெயிட் கீழே விழுந்ததுனால இடமே உடச்சிக்கிச்சு. இப்போ நம்ம லேடர் தூக்கி இங்கே வச்சுட்டு அப்படியே கேஜிக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கலாங்க. இந்த இரும்பு போட்டியில் தாங்க சேஃபாக ஒளிச்சு வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தாங்க ஒரு பாக்ஸில் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஜிக்கு எடுத்தாச்சுங்க. இப்போது நம்ம போட்ட லேடர் வழியாலே நம்ம ஏறி மேலே போயிடலாங்க. சரி வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சுங்க. இப்போ நேராக வேனுக்கு போயிடலாங்க. சரி, இப்போ நம்ம வேன்லேயும் ஏறியாச்சு. அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஐஸ்கிரீம் மேனை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த பையனை ரிலீஸ் பண்ணி விடலாங்க. ஏங்க இந்த பையனை பாருங்க, எவ்வளோ பாவமாக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்மளால முடிஞ்சதை அந்த பையனை ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. ஏங்க அந்த பையனுக்கு வேற கழுத்து சுளுக்கிச்சு போல இருக்குங்க. டேய் டேய் எங்கடா போற? இருறா நின்னது இறங்கலாம்டா. டேய் இருறா. டேய் என்ன ஒண்ணுமே ஆகல? ஏங்க அதோ போறான் பாருங்க. டேய் முடிஞ்சா இப்போ வாடா. சும்மா பேச்சுக்கு சொன்னண்டா, அதுக்குன்னு திரும்பி வந்துடாத. அவ்வளோதாங்க, அவன் போயிட்டாங்க. அப்புறம் டேய் தம்பி, உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலைண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் தர கிஃப்ட்டை வேணான்னு சொல்லாதீங்கண்ணா, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஓகே கண்டிப்பாடா. இது நான் மிக்ஸி மாதிரி இருக்கு. அன்னைக்கு நடந்த நிகழ்வு என்னால் மறக்கவே முடியலை. சரிங்க மக்களே, நம்ம அந்த கேமோட எண்டுக்கும் வந்தாச்சு. கேமோட எண்டுக்கு வரல, வீடியோட எண்டுக்கு தான் வந்திருக்கோம். கேமுக்கு இன்னும் நிறைய பார்ட் இருக்கு. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மாதேஷ் கிரானி டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.